Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேலும் 30 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்பு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தென்மாநில எம்பிக்கள் கொண்ட கூட்டு நடவடிக்கை குழு அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தென் மாநிலங்கள் மீதான மத்திய அரசின் தாக்குதல். நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருபவர்களுக்கு தண்டனை வழங்கும் வகையில் இருக்கக்கூடாது என மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு அறிவிக்காத நிலையில் தமிழக அரசு அவசரப்படுவது ஏன்? அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பு பணிக்காக எந்த ஒரு முதற்கட்ட பணிகளையும் மத்திய அரசு தொடங்கவில்லை என அமமுக தகவல். தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகள் குறையும் என எந்த அடிப்படையில் தமிழக அரசு நினைக்கிறது எனவும் கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவை அமைப்பதற்கான நடவடிக்கையை விரைவில் மேற்கொள்ள பாமக வலியுறுத்தல். முதல்வர் அவர்கள் இதை அத்துணை தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி கட்சியுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம். 39 தொகுதிகள் மாறாமல் இருக்க கூட்டு நடவடிக்கை குழு தேவையான ஒன்று என திருமாவளவன் ஆதரவு. எண்ணிக்கை சமநிலை மாறக்கூடாது. 39 இடங்கள் நமக்கு இருக்கின்றன. எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். அதையே தொடர்ந்து வலியுறுத்துவோம். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தேவையற்றது என அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேக கருத்து. 543 தொகுதிகளை நீடிக்க வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடும் என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை துவங்கியது பாஜக. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலில் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார் தமிழிசை. தூத்துக்குடி குலசேகரன் பட்டினத்தில் 2233 ஏக்கரில் அமையும் ராக்கெட் ஏவுதளம் பூமி பூஜையுடன் கட்டுமான பணிகள் தொடக்கம். அந்தியூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இ.எம்.ஆர். ராஜா தூண்டுதலின் பேரில் அதிமுக கூட்டத்தில் கலவரத்தை தூண்ட முயற்சி. மோதலில் ஈடுபட்ட நபருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று செங்கோட்டையன் விளக்கம். உறுப்பினர் ஒரு அதிமுக கூட்டத்தில் ஒரு குழப்பம் வைத்திருக்காங்க. என்ன எவ்வளவு மோசமான தூண்டுதலாக இருப்போர் இ.எம். ராஜா கட்சியை தோற்கடித்து சேவல் புறாவை வெற்றி பெற்றாங்க. அஞ்சூர் சட்டமன்ற தொகுதி தோல்விக்கு காரணம் அவர்தான். இது எந்த இடத்துல சொல்ல சிடி இருக்கு, அவர் பேரு சிடி. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் மார்ச் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை தியாகராய நகரில் உள்ள சிவாஜி வீட்டில் பேரன் துஷ்யந்துக்கு எந்த உரிமையும் இல்லை என உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஜப்தி செய்ய உத்தரவிடப்பட்ட அன்னை இல்லம் நடிகர் பிரபுவுக்கு சொந்தமானது என தகவல். கோவில்களில் இசை கச்சேரிகள் நடத்தப்படும் போது பக்தி பாடல்கள் மட்டுமே பாடப்பட வேண்டும். சினிமா பாடல்கள் பாட அனுமதி இல்லை என உயர்நீதிமன்றம் திட்டவட்ட உத்தரவு. கோவை மாவட்டம் சூலூரில் கணவனால் சுட்டுக் கொல்லப்பட்ட பெண்ணின் உடலில் இருந்த 29 குண்டுகள் நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் பால்ரஸ் இரும்பு குண்டுகள் பாய்ந்திருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கையால் நாட்டின் கல்வித்துறை பல ஆண்டுகளுக்கு பிறகு புது பாய்ச்சலுடன் பயணிக்கிறது. வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறித்த இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மாநிலங்களுக்குள் உள்ள நதிகளை மாநில அரசுகள் இணைத்தால் தேசிய அளவில் நதிகளின் இணைப்பு சுலபமாகும்.
கங்கை காவிரி இணைப்பு திட்டம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கூறியதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தகவல். வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படும். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. அதிபர் டொனால்டு டிரம்பின் வலுவான தலைமையின் கீழ் ஆக்கப்பூர்வமாக பணியாற்ற தயார். உக்ரைனுக்கு ராணுவ உதவியை அமெரிக்கா நிறுத்திய நிலையில் ஜெலன்ஸ்கி திடீர் அறிவிப்பு. முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் மற்றும் கூட்டு நிறுவனங்களிடம் 24,000 கோடி ரூபாய் கூடுதல் கட்டணம் கேட்டு மத்திய அரசு நோட்டீஸ். ONGC எண்ணெய் வயல்களில் அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி எரிவாயு எடுத்ததால் நடவடிக்கை. கோவை கோணியம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலம். காவல் தெய்வத்தை காண குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். அவதூறாக பேசியதாக நடிகர் சிங்கமுத்துவிடம் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வழக்கு. சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி நடிகர் வடிவேலு சாட்சியம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.